அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் அக்டோபர் மாதம் மீன ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்துல மாத ஆரம்பத்தில் சூரியன், சந்திரன், புதன், கேது இந்த 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இதுதான் அக்டோபர் மாதம் மீன ராசியோட கிரகநிலை. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால எரிச்சல் அடையக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நிகழலாம் ஒன்று. அதே மாதிரி அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிரன் பகவான் 8ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது சாதகமாக அமையும். மற்றபடி உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக எழும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. 7.5 சனியோட பாதிப்பு இன்னும் எதுவும் உங்களுக்கு வரலை. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் ஆரம்பிக்கும். இப்போதைக்கு அது எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனாலும் நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் 7.5 சனினால் தான் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. மெயினாக நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் ஜென்ம ராகு. அதாவது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, மீன ராசி அப்படின்றது உங்களை தான் குறிக்கும், அந்த ஜாதகரை தான் குறிக்கும். இப்போ ராகு அப்படின்றது என்ன அப்படின்னா, சூரியனையே மறைக்கிற அளவுக்கு இருட்டு. அது கும் இருட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இருட்டு, கும் இருட்டில் உங்கள் கையே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு கும் இருட்டு. அது சூரியனே மறைக்கிற அளவுக்கு இருட்டு. அவ்வளோ பெரிய இருட்டு எடுத்துகிட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க. உங்கள் ராசி மேலே மீனத்தில் வைக்கிறதும் உங்கள் மேலே வைக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா. உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா நீங்கள் வெளியில் தெரிய மாட்டீங்க. உங்கள் சிந்தனை பெருசாக வேலை செய்யாது. உங்கள் உடம்பு டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பிடிக்காத இடத்துல வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுக்கறது எல்லாமே ராகு தான். அதாவது பயம், தேவையில்லாத பயம். ரீசனோட பயம் வர்றது ஓகே, தப்பு கிடையாது. ரீசனே இல்லாமல் தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாமே கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம ராகு இதுதான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ரொம்ப கடுமையான அமைப்பு. ஓகேங்களா. அந்த அக்டோபர் நவம்பர் ரெண்டுமே அப்படி தான் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து போய் கொண்டு இருக்கிறார். அப்படின்னும்போது நீங்கள் செய்ய வேண்டியது மெயினாக துர்க்கை அம்மன் வழிபாடு. தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது, இல்லைன்னா காளி தெய்வத்தை வழிபடணும். உக்கிரமான பெண் தெய்வமாக இருக்க வேண்டும். காளி தெய்வம், துர்க்கை அம்மன் இந்த மாதிரி தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் இது கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் மீனராசியாக இருக்கிறீங்க, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வேண்டாம். அதாவது அடுத்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். இன்னொரு 5 இயர்ஸ்க்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. ஆனால் புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வேண்டாம். அதுலேயும் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது. எப்போவுமே 5 வருஷத்துக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்து இதெல்லாம் போட்டு தான் பணத்தை எழுந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்படின்றதுனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த விஷயத்த. ஓகேங்களா. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் புதுசாக ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்படியே ரன் பண்ணி பணத்தை பார்க்குறது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு சொத்து வாங்குகிற யோகம் இருக்கிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ரொம்ப நாளாக அமையாத இடம் நல்ல ப்ராப்பர்ட்டியாக அமையும். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், பிஆர் வாங்கணும், வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கேன், பிஆர் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பிஆர் கிடைக்கும். அக்டோபர் மாதம் ட்ரை பண்ணால் கிடச்சிரும். ஒன்று.
இன்னொரு விஷயம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அக்டோபர் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையும். வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன், மேற்படிப்பு படிக்க போகிறேன், பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். அதே மாதிரி திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, பருவ வயசில் இருக்கிறீங்க மீனராசிக்காரங்க அப்படின்னா, திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது வேறு வழி இல்லைன்ற இதில் பண்ணலாம். இப்போ தான் 20 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு பண்ணாதீங்க. அடுத்தபடியாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ திருமணம் வந்து ஆல்ரெடி 25 வயசு ஆயிடுச்சு, 26, 27, 30 ஆயிடுச்சு, மீனராசியாக இருக்கிறீங்கன்னா திருமணம் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது உங்களால். ஸோ அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சிம்ம ராசி, துலாம் ராசி, அதுக்கப்புறம் வந்து கும்பராசி, மீன ராசி, இந்த 4 ராசியை வந்து விட்டுருங்க. அதாவது உங்களோட சொந்த ராசி. அதுக்கப்புறம் 6, 8 வரக்கூடிய சஷ்டாஷ்டகத்தில் வரக்கூடிய சிம்மம் மற்றும் துலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. இந்த 4 ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ராசியில் பார்த்து திருமணம் பொறுத்து பாருங்கள், உங்களுக்கு அமையும். இந்த 4 ராசியை தொட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அப்படி தான். அதே மாதிரி இந்த மாதம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போயிட்டு வக்ரம் அடைகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும் தவிர்த்து கெடுதல்கள் செய்யாது. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு வக்ரம் அப்படின்னா குருவோட சுய பலன்களை செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா 9 கிரகத்தில் அதாவது அதிபத்தியத்தை விட்டுட்டு காரகத்துவங்களை வலிமையாக செய்யும் அப்படின்னு அர்த்தம். வக்ரம் பெற்ற கிரகம் அதிபத்தியத்தை விட்டு காரகத்துவங்களை வலிமையாக செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ காரகத்துவங்கள் வலிமையாக செய்யணும். குரு தான் இருக்கிறதுலே முழு நல்ல காரகத்துவம், அதாவது முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியவர் குரு தான். ஸோ அவருடைய காரகத்துவங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அதாவது நல்லதாக இருக்கும் அப்படின்னா எப்படின்னா, சாந்தமாக இருக்கிறது, நிறைய பணம், அதாவது கரெக்டான அளவில் நேர்மையாக பணம் சம்பாதிக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, டென்ஷன் ஆகாமல் சாந்தமாக இருக்கிறது, அடுத்தபடியாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, சொல்லி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து குரு வக்ரத்தில் நடக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மீனராசியாக இருக்கிறீங்க, ஆல்ரெடி திருமணம் பண்ணியிருக்கீங்க, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு வக்ரம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு வக்ரம் அப்படின்றது வந்து அக்டோபர் 9க்கு பிறகு நல்ல நியூஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஜென்ம ராகு இருக்கிறதுனால எதுலேயுமே வந்து ஒரு தடவைக்கு 4 முறை யோசித்து செயலாற்றுவது நல்லது. அதாவது தனித்து முடிவெடுக்காமல் 4 பேர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது மீனராசிக்கு நல்லது. அது கண்டிப்பாக பண்ணுங்கள். மற்றபடி அக்டோபர் மாதம் பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இருக்கும். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நன்றி.